கடம்பூர் மலையில் குன்றிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் வந்து எங்களுக்கு மீன் பிடிச்சி சமைச்சு தரதாக வந்து ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி போனோம். ஒரு 6-7 பேர் வந்து நண்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மீன் பிடிக்கிறதுக்கு. மீனை பிடிச்சி அப்படியே தூக்கி போடுவாங்க. நாங்கள் சின்ன குழந்தையாட்டம் அவங்க தூக்கி போடுற மீனெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு கலெக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே போட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீன்லாம் அந்த அழகான புல்தரையெல்லாம் அப்படியே துள்ளி குச்சிக்கிட்டு இருந்தது. அவங்க மீன் பிடிக்கிறதே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. தைரியமாக வந்து கல்லுக்குள்ளே கை விட்டு வலை போட்டிருப்பாங்களாட்டுக்கு மீனெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீன் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி வந்து வலை போட்டு அவங்க மீன் பிடிப்பாங்க. இவங்களுக்கு வந்து உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆற்றங்கரையில் போய் மீன் பிடிச்சி சமைக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. இது மாதிரி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மிச்சம் மீதியெல்லாம் பச்சை மீனாக இருக்கட்டும் இல்லை சமைச்சது கூட கொண்டு போவாங்க. அப்படி ஒரு பழக்கம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நண்பரோட தோட்டத்துக்கு போகிறப்ப கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மீன் பிடிச்சி தரோம், அங்கேயே சமைச்சு தரோம் அப்படின்னாங்க. அவங்க மீன் பிடிக்கிற அழகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது, அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி அப்படியே வீசுனாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு, அதுவும் இந்த மீன்லாம் பிடிச்சி தூக்கி எறிகிறப்ப பாறை மேலெல்லாம் துள்ளி குதிக்குங்க. இவங்க அந்த ஓடி போய் இந்த மீனெல்லாம் துள்ளி குதிக்கிற மீனெல்லாம் பிடிச்சி எடுத்து திருப்பி அந்த தரையில் போடுவாங்க. அப்படி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கி போட்டு அந்த மீன் சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து ஒரு மணல் இருக்கும். அது ஸ்பெஷலாக வந்து ஒரு மண். அந்த மண்ணில் தான் வந்து அந்த மீனெல்லாம் பெரட்டி சுத்தம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்து மீனெல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த மீன் வலையை அப்படியே எடுத்தாங்க. அந்த மீன் வலையில் வந்து ஏகப்பட்ட மீன்கள்லாம் ஒட்டி கிடந்தது. அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் எவ்வளோ மீன் தெரியுமா, அப்படியே எடுத்து உதருவாங்க பாரு. மீனெல்லாம் அப்படியே கீழே பளபளன்னு கொட்டுச்சு. இதை வந்து இந்த மீனெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே பொறுக்கி எல்லாம் ஒரு பைக்குள்ளே அப்படியே போட்டோம். இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குன்னாரு. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே வந்து நம்ம வசதி பொரித்து தருவாங்களா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் எல்லாம் மீனெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு சரி அங்கேயே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆற்றங்கரையிலே வந்து சாப்பாடு செஞ்சு தரப்போகிறாங்க, மீன் குழம்பும் செஞ்சு தரப்போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள். மீன் வந்து எக்கச்சக்கம் பிடிச்சிருக்குறோம். எல்லாருக்கும் வந்து வயிறார வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மீன் விருந்து போட போகிறாங்க. ப்ளஸ் சாப்பாடு எப்படி சமைக்கிறாங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள்.